Welcome to my channel Talent Maths. Watch the video and subscribe to my channel. Hi friends, in the sum, time and work chapter la கேட்டிருக்காங்க. If 3 men or 9 boys can finish a piece of work in 21 days, in how many days can 5 men and 6 boys together do the same piece of work? 3 men or 9 boys. So 3 men or 9 boys na enna meaning na 3 men equal to 9 boys. 3 men equal to 9 boys. So enna கேட்டிருக்காங்க 5 men கேட்டிருக்காங்க. So நம்ம 1 men க்கு first கண்டுபிடிக்கலாம். 1 men equals 3 boys divided by 3. So இதை divide 3 வச்சு divide பண்ணும்போது 3 boys கிடைக்குது. So என்ன கேட்டிருக்காங்க 5 men and 6 boys. 5 men அப்படியே போட்டுடலாம். 6 boys 2 men வரும். 6 boys 2 men. So 6 boys plus 2 men. So 5 plus 2 7. 7 men. Total நமக்கு வந்து 6 boys 5 men. என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு நமக்கு 7 men கன்வர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். m1 d1 equal to m2 d2. இப்போ இது வந்து ஃபுல்லா நம்ம மென்னா கன்வர்ட் பண்ணனால 3 men or 9 boys 21 days எடுக்கிறாங்க. இப்போ நம்ம 3 men 21 days எடுக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது 7 men. 7 men எத்தனை டேஸ்? ஸோ x கண்டுபிடிக்கணும். x equal to 3 into 21 by 7 cross multiply பண்ணும்போது இது cancel ஆகுது 3. So 3 into 3 9 days. So D தான் correct answer. இந்த சம்ல நம்ம இதை men ஃபுல்லா மென்னா கன்வர்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பாய்ஸா கூட கன்வர்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் பாய்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். 5 men 6 boys எல்லாமே பாய்ஸா மாத்தணும். 1 men 3 boys. அப்போ 5 men 5 into 3 15 boys. So totally 21 boys. 21 boysக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். m1 d1 equal to m2 d2. இதுல வந்து 9 boys 21 days. இது பாய்ஸ் மாத்திர கம்பேர் பண்ணும். 9 into 21 equals என்ன கண்டுபிடிக்கணும்? 21 boys. 21 boys x days. So x equal to 21 cancel ஆயிரும். So 9 days. So D தான் correct answer. A, B, C completed a work costing rupees 1800. A worked for 6 days, B for 4 days and C for 9 days. If their daily wages are in the ratio 5:6:4, the amount received by A. இந்த சம்ல 3 persons A, B, C. இந்த 3 persons வாங்குற salary 6 days work பண்றாங்க. So இந்த 3 persons A 6 days work பண்ணுது, B 4 days, C 9 days. ஸோ இவங்களோட ரேஷியோ ஆஃப் த சேலரி கொடுத்துருக்காங்க 5:6, சிக்கு 4. ஸோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது ரேஷியோ. ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும்? ஏவோட ஷேர் எவ்வளவு? 6 5 30 கிடைக்கும். பியோட சேலரி ஷேர் 24% கிடைக்கும். சியோடது 36. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணும்போது 90. இந்த 90ல அவுட் ஆஃப் 90 ஏக்கு 30 கிடைக்குது. ஸோ 1800க்கு எத்தனை பர்சன்ட்? 90%க்கு 30% கிடைக்கும். ஸோ 1800க்கு எவ்வளவு? ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 3, இது வந்து 6. So totally 600. So A ஓட ஷேர் rupees
600. இது இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம், ரேஷியோ வச்சு. ரேஷியோ ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 15 வருது. ஸோ இந்த 15ல் ஏயோட ஷேர் கொடுத்துருக்காங்க, ஏயோட ஷேர் 5. ஸோ 1800க்கு கேன்சல் பண்ணும்போது 3, கேன்சல் பண்ணும்போது 6. ஸோ 600. C தான் கரெக்ட் ஆன்சர். Mukesh takes twice as much time as Suresh to complete a work, and Ramesh does it in the same time as Mukesh and Suresh together. If all three working together can finish the work in 9 days, then the time taken by Mukesh to finish the work is. So in the sum, Mukesh takes twice as time as Suresh. So M equal to 2s. M equal to 2s. சுரேஷ் நம்ம x days ஒர்க் பண்றதா எடுத்துக்கிட்டா முகேஷ் வந்து m equal to 2s. m equal to 2x. ரமேஷ் எப்படி வேலை செய்யறான்னு கொடுத்துருக்கு, முகேஷ் பிளஸ் சுரேஷ் செய்யற வேலையை ரமேஷ் செய்து வரோம். ஸோ r equal to m plus s. All three working together for 9 days. எல்லாரும் 9 days வேலை செய்றாங்க. ஸோ அதோட 1 days work calculate பண்ணலாம். முகேஷோடது 1/2x பிளஸ் சுரேஷோட 1/x பிளஸ் ரமேஷோடது நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரமேஷ் வந்து 1/x பிளஸ் 1/2x. ரமேஷோட வேலை முகேஷ் பிளஸ் சுரேஷ். So 1/x plus 1/2x. இதுக்கு LCM எடுக்கும்போது 2x. இந்த சைட் 2 plus 1 equal to 3/2x. 1 day's work வந்து 3/2x. ஸோ அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். முகேஷ், இது சுரேஷ், இது ரமேஷோடது 3/2x equal to 1 day's work 1/9. ஸோ இந்த equation LCM எடுக்கும்போது 2x 1 plus 2 plus 3 equal to 1/9. So cross multiply பண்ணும்போது என்ன கிடைக்குது, 6/2x equal to 1/9. x equal to 6 into 9/2. So 54/2 வரும். 54/2 equal to 27. 27 days. இது x வேலை செய்யறது. x வந்து சுரேஷ். So x சுரேஷ் 27 days. So m எவ்வளவு கண்டுபிடிக்கலாம், m equal to 2x. 2 into 27 equal 54 days. So B தான் கரெக்ட் ஆன்சர். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட்ல செய்யலாம். செகண்ட் மெத்தட், கேஷ் m equal to 2s ன்னு பார்த்தோம். ஸோ இதுல இருந்து s கால்குலேட் பண்ணலாம். s equal to m/2. கேஷுக்கு m, சுரேஷ் நம்ம எப்படி எடுக்கலாம், சுரேஷ் m/2, தென் ரமேஷ், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும் நம்ம. 1 days work 1/m எல்லாமே 1 days work வச்சு ஆட் பண்ணுவோம். 1/m பிளஸ் 1/m/2. m/2 வரும்போது 2 மேல வந்துடும். 2 மேல வரும்போது that is 3/m. ஸோ இதோட 1 days work calculate பண்ணுவோம். 1/m plus 2/m. 2/m வந்து சுரேஷோடது பிளஸ் ரமேஷோடது 3/m equal to 1/9. எல்லாமே இது 1 days work. ஆட் பண்ணும்போது 6/m equals 1/9. இதுல இருந்து நம்ம m calculate பண்ணும்போது m equal to 6 into 9,
that is equal to 54. So answer 54 days. So இந்த மெத்தட்லயும் நம்ம செய்யலாம். If the difference between 80% of a number and 60% of the same number is 1200, then find 25% of that number. So difference between 80% and 60%. So 80% minus 60% equal to 1200. So இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 20% கிடைக்குது. 20% equal to 1200. என்ன கேட்டிருக்காங்க? 25% கேட்டிருக்காங்க. 25% how much? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைச்சிரும். 20%க்கு 1200. ஸோ 25%க்கு எவ்வளோ? இதை கேன்சல் பண்ணும்போது 5 4 3 00 1000. So 1500 the correct answer. C. Thank you for watching my video. Subscribe, like and comment for my video.